பொன்னி அவங்க பியூட்டி பார்லர்ல இருந்து வெளியே வந்து மேடம் மேடம்னு கத்துறாங்க. இந்த மேடம் பொன்னிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆட்டோல ஏறுறாங்க அவசர அவசரமா. பொன்னி அவங்க வேலை பார்க்குற ஆபீஸுக்கு தேடி போறாங்க. இங்க உள்ளவங்க அந்த லேடிய பத்தி தானே கேக்குறீங்க, இந்த போட்டோவை காமிச்சு. ஆமான்னு பொன்னி சொல்றாங்க. ஆபீசர் சொல்றாரு, இதுல அவங்க போன் நம்பர் அட்ரஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொன்னி ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. சக்தியோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போறாங்க அவங்க அட்ரஸ கண்டுபிடிக்கிறதுக்கு. சக்தியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பொன்னி இந்த அட்ரஸ் தான். பொன்னி பாக்குறாங்க கேட்டு பூட்டி இருக்கத. சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, வாங்க பொன்னி அவர்கிட்ட கேட்கலாம். பொன்னி கேக்குறாங்க, இந்த வீட்டுல தீபாக்கான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போயிருக்காங்க? மேடம், நான் தான் அந்த தீபா குடியிருந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். அவங்க ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு வண்டியில கிளம்பி போயிடுறாங்க. பொன்னி மெதுவா யோசிச்சுக்கிட்டு நடந்து வர்றாங்க. அப்ப சிவானி போட்டோ தெருவுல கிடக்கிறத பாக்குறாங்க. இங்க எப்படி சிவானி போட்டோ வந்துச்சுன்னு மனசுல நினைக்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு. நாளை சந்திப்போம்.